வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக வெற்றியாளராக அறிவிக்கப்பட வேண்டிய 50%+1 வாக்குகளை எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறாததை அடுத்து இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாவது சுற்று எண்ணும் நிலைக்கு சென்றுள்ளது. தேர்தல் ஆணையம் இப்போது ஜனாதிபதிக்கான வாக்காளர்களின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பங்களை கணக்கிடும். தேர்தலின் போது மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் 3 வேட்பாளர்களை குறிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மக்களின் முதன்மையான வேட்பாளரை எண்ணிய முதல் சுற்றில் இடதுசாரி அரசியல்வாதியான அனுர்குமார திசாநாயக்க முன்னிலை வகித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்தில் உள்ளார். இருப்பினும் முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையின் முழு முடிவுகள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இவர்களில் யாராலும் 50% வாக்குகளை எட்ட முடியாது என்று தேர்தல் திணைக்களம் புரிந்து கொண்டது. அதனால் அடுத்த கட்ட நடைமுறைக்கு உத்தரவிட்டுள்ளது தேர்தல் திணைக்களம். அனுர்குமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது. அதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தமிழ் பொது வேட்பாளர் ஆகியோரும் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் நாமல் போட்டியின் ஆரம்ப கட்டத்திலேயே சுருண்டு விட்டார். போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகள் 2ஆம் நிலை அல்லது 3வது விருப்பு வாக்குகள் 2 முன்னணியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்பது இப்போது எண்ணப்படுகிறது. 2022ஆம் ஆண்டில் நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த பின்னர் நாட்டின் தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை வெகுஜன போராட்டங்கள் நாட்டை விட்டு தப்பியோடு செய்த பின்னர் நடத்தப்பட்ட முதல் தேர்தல் இதுவாகும். 1982ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் நடைபெற்ற 8 ஜனாதிபதி தேர்தல்களிலும் வெற்றியாளர் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது வெளிப்பட்டுள்ளார். ஒரே ஒருவர் மட்டுமே 50% வாக்குகளை விட மிக சொற்ப வாக்குகளால் வெற்றி பெற்றார். அவர் ரணசிங்க பிரேமதாச. தற்போது 2ஆம் சுற்று வாக்கெடுப்பு எண்ணிக்கையில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவின் தந்தை. மற்ற தேர்தல்கள் அனைத்திலும் ஜெயித்த வேட்பாளர்கள் 50% வாக்குகளை விட மிக அதிகமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். தற்போது நடந்துள்ள இந்த தேர்தல் இலங்கை வரலாற்றில் மிக நெருக்கமான ஒன்றாக வர்ணிக்கப்படுகிறது. 17 மில்லியன் இலங்கையர்கள் சனிக்கிழமை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மற்றும் நாட்டின் வரலாற்றில் இது மிகவும் அமைதியான தேர்தல் என்று நாட்டின் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பொது பாதுகாப்பை காரணம் காட்டி சனிக்கிழமை இரவு காவல்துறை ஊரடங்கு உத்தரவை அறிவித்தது. இப்போது அது நீடிக்கப்பட்டுள்ளது. அது நீடிக்கும் திட்டம் ஏதும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. அனுர்குமார திசாநாயக்க வாக்காளர்களுக்கு கடுமையான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் நல்லாட்சிக்கு குரல் கொடுத்தார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின்னர் முறையான மாற்றத்திற்காக கூக்குரலிடும் வாக்காளர்களிடம் பலமாக எதிரொலிக்கும் வாக்குறுதிகளுக்கு உறுதியளித்தார். முதற்கட்ட முடிவுகள் அவர் முன்னணியில் செல்வதை காட்டியது. ஒரு கட்டத்தில் அவர் 50%ஐ விட அதிக வாக்குகளை பெறுவார் என்ற நிலையும் காணப்பட்டது. உடனே நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி உட்பட பல உயர்மட்ட பிரமுகர்கள் அவரை வாழ்த்து தொடங்கி விட்டனர். தமிழ் அரசியல்வாதியான சுமந்திரனும் இங்கேயும் ஒரு துண்டு போட்டு வைக்கலாம் என்று அனுர்குமாரவை வாழ்த்தி வைத்தார். ஒருவேளை 2வது விருப்பு வாக்கில் சஜித் ஜெயித்தால் அங்கேயும் வடைமாலி சகிதம் போய் இறங்கி விடுவார். சமீபகால எண்கள் அனுர்குமார பின்தங்கி இருப்பதை காட்டுகின்றன. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 17% வாக்குகளை பெற்று 3வது இடத்தில் இருந்தார். அதனால் இப்போது போட்டியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தல் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு செல்வது இதுவே முதல் தடவை. தேர்தல் ஆணையர் சற்று நேரத்திற்கு முன்பு தேசிய தொலைக்காட்சியில் சென்று எந்த ஒரு வேட்பாளரும் 50%க்கு மேல் பெறவில்லை என்று அறிவித்தார். அதன் விளைவாக வாக்கு எண்ணிக்கை 2ஆம் கட்டத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த கட்டம் வாக்காளர்கள் அளித்த விருப்பு வாக்குகளை பார்க்கும்போது முதல் 2 முன்னணி வேட்பாளர்கள் பெற்றுள்ள மொத்த வாக்குகளுடன் அதை சேர்க்கிறார்கள். இறுதி முடிவை விரைவில் எதிர்பார்க்கிறோம். அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வெற்றி பெற்றால் அவருக்கு பல தடைகள் இருக்கலாம் என இலங்கையின் வர்த்தக பத்திரிகையான டெய்லி எஃப்டியின் நியூயார்க் செய்தியாளர் அஸ்வின் ஹெமாதகம தெரிவித்துள்ளார். வரையறுக்கப்பட்ட நிதி நெகிழ்வுத்தன்மைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றை அனுர்குமார திசாநாயக்க மிக கடினமாகவே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். ரணில் போட்டியிலிருந்து அகற்றப்பட்டதால் புதிய ஜனாதிபதியின் கீழ் அரசாங்கம் பொருளாதார IMF ஒப்பந்தத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும். புதிய ஜனாதிபதி மாற்று பொருளாதார மாதிரிகளை பரிசோதித்தால் மற்றும் முன்பு நடந்த ஜனாதிபதி கொண்டு வந்த வலிமிகுந்த நடவடிக்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை முறியடித்தால் அநேகமாக 3 மாதங்களுக்குள் நாடு மீண்டும் பொருளாதார ரீதியில் தள்ளாடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இலங்கையின் தற்போதைய அந்நிய செலாவணி கையிருப்பு 3 மாதங்கள் வரை மட்டுமே இறக்குமதியை ஆதரிக்க முடியும் என்பதால் புதிய ஜனாதிபதி மிகப்பெரிய சிக்கலுடனேயே ஆட்சி செய்ய தொடங்குவார்.
கடந்த மாதம் வரை இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் $6 பில்லியன் இருந்ததால் புதிய ஜனாதிபதி மிகவும் இறுக்கமான கயிற்றில் நடந்தேயாக வேண்டும். அனுரகுமார திசாநாயகவின் ஜேவிபி இதற்கு முன்னர் 2 தோல்வியுற்ற கிளர்ச்சிகளை 1971 மற்றும் 1988 அரசாங்கங்களுக்கு எதிராக வழிநடத்தியது. கட்சி பின்னர் வன்முறையை கைவிட்டு தேர்தல் ஜனநாயகத்திற்கு திரும்பியது. 2014 ஜேவிபியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திசாநாயக்க கட்சி மீண்டும் ஆயுதமேந்தாது என்றும் தேர்தல் மூலம் அதிகாரத்திற்கு வருவதற்கும் உறுதியளித்தார். ஜேவிபியை அதன் வன்முறை கடந்த காலங்களிலிருந்து தூர விலக்கி பெரிய அளவிலான ஆதரவை பெற என்பிபி கூட்டணியையும் அவர் உருவாக்கினார். இருப்பினும் அவர் இடதுசாரி அரசியல்வாதி. மறுபக்கத்தில் சஜித் பிரேமதாசவும் ஆட்சி அனுபவமற்றவர். இலங்கையின் பொருளாதார பாதையை மாற்றும் பெரிய சவாலை இந்த இருவரில் யார் ஜனாதிபதியானாலும் எதிர்கொள்ள நேரிடும். அவர் IMF உடன்படிக்கை தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மற்றும் பத்திரதாரர்கள் உட்பட இலங்கையின் கடன் வழங்குனர்களிடம் அதிக கடன் நிவாரணம் கோர வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமப்புற தொகுதிகளை ஆதரிப்பதிலும் அவர் கவனம் செலுத்த வேண்டும். பிராந்திய உறவுகளில் இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே உள்ள கடுமையான புவிசார் அரசியல் போட்டியின் அடிப்படையில் அவர் இலங்கையின் நலன்களுக்கு சேவை செய்யும் அணிசேரா கொள்கையினை உருவாக்க வேண்டியிருக்கும். இவை எதுவுமே புதிய மற்றும் அனுபவமற்ற அனுர மற்றும் சஜித்தால் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும் என்பது தெரியவில்லை. இலங்கையின் தமிழ் சமூகத்திற்கு என்ன முடிவு? வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் தேசியவாதிகள் தேசிய அரசியலில் இருந்து விலகி இருக்க தமிழ் பொது வேட்பாளரை முன்வைத்தனர். ஆனால் அந்த வேட்பாளர் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் கூட ஆகா ஓஹோ என்ற அளவில் வாக்குகளை பெற முடியவில்லை. பழைய காவல்துறையை தூக்கி எறிந்துவிட்டு தென்னிலங்கை அரசியல் மாறி வருவது போல் நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழ் அரசியலும் பிளவுபட்டு மாற வாய்ப்பு உள்ளது.